ஹலோ மக்களே, வெல்கம் டு டான் ஜி ஆர் ராகுல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் குக்கிங் சேனல் அவங்களோட ஃபுல் லைஃப் ஸ்டோரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செம்ம இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. இது வரைக்கும் நம்ம பார்த்த எத்தனையோ கதையில் இது ஒரு பெஸ்ட்டு கதை சொல்லலாம். அதனால் வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீ நம்ம சேனல் புதுசாக இருந்தா நான் உங்கள் ராகுல், ஆர்ஜே ராகுல். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சின்ன வீரமங்கலம் அந்த கிராமத்தில் நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலோட ஃபவுண்டர் சுப்பிரமணியம் தன்னோட சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க ஊரை சுற்றி யாருமே பட்டதாரிகள் கிடையாது. யாருமே டிகிரி வாங்குறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்துலேயும் இவங்களோட தலைமுறையிலும் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா டிகிரி வாங்குறதே கிடையாது. அதனால் சுப்பிரமணியம் என்ன நினைக்கிறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பட்டதாரி வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, எம்ஃபார்ம் எம்ஃபில்லாம் படித்து முடிக்கிறாரு. அந்த எம்ஃபில் பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்க பசங்களாம் பார்த்தீங்கன்னா எம்ஃபில் படிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ப்ராஜெக்டை செய்ய மாட்டாங்களாம். அவங்களாம் காசு கொடுத்து வாங்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க லெக்சரரே என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் செய்யாதீங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நெட் வசதியும் கிடையாது, சிஸ்டம் வசதியும் கிடையாது, கம்ப்யூட்டரும் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டீசெண்டாக போயிட்டு ப்ராஜெக்ட் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துங்கன்னு சொல்லுது. எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சுப்பிரமணியம் என்ன யோசிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லாம் கொடுத்து காசு வேஸ்ட் பண்ணணும். நம்மக்கிட்ட அப்பா 24,000 கொடுத்தாரு. அந்த 24,000 வச்சு 15,000 சிஸ்டம் வாங்குவோம். மிச்சம் இருக்க 9,000 பார்த்தீங்கன்னா வீட்டில் கொடுத்துடலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் கொடுத்தா அப்பா கொஞ்சம் சந்தோஷப்படுவார்ல. அதனால் பார்த்தீங்கன்னா 9,000 வீட்டில் கொடுத்துட்றாரு. 15,000 பார்த்தீங்கன்னா சிஸ்டமை வாங்குறாரு. சிஸ்டம் வாங்கிட்டு எந்த கிளாஸுக்கும் போகலையாம். வீட்லேயே உக்காந்துட்டு சிஸ்டமை யூஸ் பண்ணி அவரே எடிட்டிங், அந்த கோடிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிக்க பார்த்திங்கன்னா இவரே கற்றுக்கினாரு. நம்ம போனதில் பார்த்திங்கன்னா எல்என் மாஸ்க்கு பார்த்திங்கன்னா வீட்லேயே உட்காந்து கற்றுக்கினாரு பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம சுப்பிரமணியம் பார்த்திங்கன்னா வீட்லேயே உட்காந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிக்கிறாரு. அதுவும் ஒரு மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனையாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ப்ராஜெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்டர்நெட் தேவைப்படும். நம்ம ஊர்லாம் சிட்டி சைட்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்நெட்லாம் சாதாரணமாகிடுச்சு. ஆனால் அவங்க கிராமத்தில் எப்பயும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்டர்நெட் எதுவும் கிடையாதான். ஆனால் அப்போ 2008 என்ன பண்ணிருக்காரு பார்த்திங்கன்னா 2G தான் வருமா. அவங்க வீட்டாண்ட 2G ஸ்பீட் தான் வருமா. என்ன பண்ணுவாராம், அந்த டவர் பக்கத்தில் மரம் இருக்குமா, அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அவர் மொபைலை கட்டி விட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு அவர் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை சிப் சொருவிட்டு ஆன் பண்ணி யூஸ் பண்ணுவாராம். அதுவும் 2G ஸ்பீடில் தான் யூஸ் பண்ணுவாராம். அவங்க காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்லாம் சொல்கிறாங்களாம், எதுக்கு நான் தேவையில்லாத வேலை, டீசெண்டாக போயிட்டு காசு கொடுத்து வாங்கி சப்மிட் பண்ண வேண்டியது, நான் எதுக்கு நீ உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுற சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, இது எனக்கு கொடுத்த வேலை, நான் தான் முடிப்பேன் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கெத்தாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டை முடித்து சப்மிட் பண்ணுறாரு. சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன வருது பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபேமிலியே எதிர்பார்த்த ஒரு பெரிய போஸ்டிங் அவருக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கிது. என்ன பார்த்தீங்கன்னா லெக்சரர் போஸ்டிங் அவங்க காலேஜில் கிடைக்கிது. ஒரு காலேஜில் இவர் போய் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண போகிறாரு. அந்த ரோட்டில் அப்படியே கெத்தாக மாதம் நடந்து போகிறாரு. நான் தானே முதல் பட்டத்தாரு சொல்லிட்டு கெத்தாக நடந்து போயின்னு இருக்காரு. போயிட்டு காலேஜுக்குள்ளே போகிறாரு. போனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அவங்க வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்க ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லோரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சார் நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கீங்க, நீங்கள் எப்படி சார் லெக்சராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பேர் கலாய்க்கும் போது என்ன அது பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங் தாங்க முடியாமல் அழுகுறாரு. அப்படியே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சு வச்ச ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழிச்சு போட்டு அழுகுறாராம். அதுக்கப்புறம் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா அழுகுறாரு சொல்லிட்டு விட்டு போயிடறாங்க. அந்த அட்வைஸில் அது பண்ணல, திருப்பி வேலைக்கு போட சொல்லி எதுவுமே கேட்கல. அவர் அழுகுறாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விட்டு போயிடுறாங்க. ஏன் அவங்க கம்மன் விட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா நம்ம சுப்பிரமணியோட அந்த சேலரியில் தான் ரன்னே ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் மேலே தான் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. சுப்பிரமணியம் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. சரி, நம்ம பையன் நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்கிடுவான்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி வேலையை வேணாம் சொல்லிட்டு வீட்டுக்கு அழுகுறாரு. அவர் சரி அழுகுறாரு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாமல் கம்முன்னு போயிடுறாங்க. எல்லாம் ஃபீல் பண்ணி அழுதுறேன். நாளைக்கு காலையில் எழுந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருந்து ஒன்றே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் மட்டும்தான். கம்ப்யூட்டர் வச்சு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் எவன்கிட்டேயும் போய் வேலை செய்ய மாட்டேன், என் சொந்த பிஸ்னஸ் மட்டும் தான் செய்வேன், எவன்கிட்டையும் போய் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் தேடினே இருப்பாரான். என்ன தேடுவாரெலாம் தெரியவே தெரியாது. ஆனால் மாணவரியாக தேடுவாரான். என்ன தேடுவார் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவோன்னு தெரியாது, மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 10,000 20,000 எனக்கு இந்த சிஸ்டம் இந்த கம்ப்யூட்டர் வேலையாக எனக்கு வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா நிறைய தேடினே இருப்பாரான்.
தினமும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் போயிட்டு எதனா ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு வேலை தேட வேண்டியது. அப்படியே பார்த்தீங்கன்னா வேலை தேடினே இருக்காரு. வீட்லேயும் சொல்கிறாங்க, "தம்பி நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரை பார்த்தீங்கன்னா தினமும் உட்காந்து சிஸ்டமை பார்த்தீங்கன்னா அதே 2G நெட்ஒர்க் தான். அதுலேயே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மரத்தில் கட்டி ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் இன்டர்நெட் யூஸ் பண்ணி தினமும் உட்காந்து வேலை தேடினுக்காரு. தேடினே இருக்கும்போது ஊரில் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, என்ன அந்த பையன் படித்து முடிச்சுட்டு வீட்லேயே உட்காந்துன்னு இருக்கான் 5 வருஷமாக சொல்லிட்டு நிறைய ஊர்லலாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் பிளான் பண்ணிட்டாங்க, இவன் வந்து இப்படியே இருந்தானா வேலை கேட்க மாட்டான், இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்தோம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, 2016 பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த கல்யாணம் 2014 பண்ணுறாங்க, 16 பண்ணுறாங்க. பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வெப்சைட்டில் வேலை செஞ்சுருந்தார். அந்த வெப்சைட்லேருந்து கூகுள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 கல்யாணம். அந்த ஒரு மாதம் கேப் முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அந்த வெப்சைட்டில் வேலை செஞ்சுருக்காரு. அந்த வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன 12,000 ரூபா ஒரு பேங்க்குக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க கூகுள்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து செம்ம ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தொடர்ந்து அந்த வெப்சைட்டில் வேலை செய்ய அந்த வெப்சைட்டை இம்ப்ரூவ் பண்ணுறாரு. அந்த வெப்சைட்டில் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி 12,000 ரூபாயிலேருந்து 1 lakh சேலரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வச்சு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் உழைச்சி தான் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி 1 lakh சேலரி வாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா போயின்னு இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 வருஷம் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வளர்ந்துட்டானா வைங்களேன், அது ஆப்போனண்ட்டில் இருக்க ஒருத்தன் இருக்கானா அவனுக்கு வந்து பொறாமையாக இருக்கும். நம்மள வேணால் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன பையன் அவெல்லாம் வளர்ந்துட்டு போகிறான்னு சொல்லி ரொம்ப பொறாமையாக இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் நல்லா ஒரு செமையாக வளரும் போது ஆப்போனண்ட் கம்பெனிலாம் வந்து பார்த்து அப்படியே வியச்சு போகிறாங்க. அப்படியே வந்து பார்த்து அப்படியே பொறாமப்படுறாங்க. என்னையா இவன் ஒரே ஒரு ஆள் வேலை பார்க்குறான், டப்பா சிஸ்டம் வச்சு வேலை பார்த்துன்னு இருக்கான், இவனை அப்போ தான் இவ்வளோ பெரிய கம்பெனியாக வந்து வளர்ந்து போயிருக்கானே, நம்மளாம் வந்து ஒன்றுமே ஒன்று வளரலையே சொல்லிட்டு ரொம்ப பொறாமைப்பட்டு மும்பையில் ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா மும்பைக்கு கூப்பிட்றாங்க. இவர் போகிறாரு. போயிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மும்பையிலேருந்து கம்பெனி கூப்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இவர் போகிறாரு. போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மும்பையிலேருந்து கார்ட்டூன் கம்பெனி கூப்பிட்டு உன்னோட வெப்சைட்டை நான் காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. மிரட்டி அவங்க 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 உன்னோட வெப்சைட்டை எனக்கு காசுக்கு விற்றுரு, 2வது நீ வெப்சைட்டே நடத்த முடியாத அளவுக்கு நான் பண்ணி விட்டுருவோம் சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ பேசி பார்க்குறாரு, என்னென்ன பண்ணி பார்க்குறாரு. அவங்க வந்து விட்டுற மாதிரி தெரில. ஏன்னா அவங்களுக்கு பொறாமை, நம்மளோட வளர்ந்துருவான் சொல்லிட்டு பொறாமல் பார்த்தீங்கன்னா மிரட்டி அப்படியே என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை பிடுங்கிடுறாங்க. இப்படி கொடுக்கும்போது அவர் யோசிக்கிறாராம். அவர் அந்த காலேஜ் படிக்கும் போது அவரோட அந்த சிஸ்டம் வாங்குறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு அவர் ஆட்டுக்குட்டியை விற்கும் போது என்ன வழி இருந்ததோ அதே வழி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை கொடுக்கும்போது, ஏன்னா 7 வருஷம் போராட்டம்ல, அந்த 7 வருஷம் போராட்டம் கழிச்சு இப்போ விற்கும் போது அவ்வளோ மனசில் வலியாம். அவருக்கு ஒரு வழியே இல்லையா கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்களா அவருக்கு, எப்படியோ நீ கொடுத்து தான் அவனை சொல்லிட்டு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த கம்பெனியை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அப்போ யோசிக்கிறார், என்ன யோசிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பட்டதாரி ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், அவருக்கு அந்த வேலை கிடைச்சோம், அப்பயும் பார்த்தீங்கன்னா அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவர் அவ்வளோ அவமானப்பட்டாங்க, அவர் வந்து அவ்வளோ கலாய்க்க ஆரம்பிச்சாங்க சொல்லிட்டு அவர் விட்டு வந்துட்டார். இப்போ இவர் 7 வருஷம் போராட்டம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மேலே வந்து 10,000 12,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வரைக்கும் சேலரி வாங்கினே இருக்கும் போது இப்படி ஒரு மும்பையில் உள்ள கம்பெனி கூப்பிட்டு இவ்வளோ நெருக்கடி கொடுத்து நான் உன் கம்பெனியை வாங்கிக்கிறேன், இனிமேல் நீ வெப்சைட் நடத்தக்கூடாது சொல்லிட்டு சொல்லும் போது அவ்வளோ மனசில் வழியாக கண்ணெலாம் கலங்குதான். அவ்வளோ முடியாமல் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சரி வச்சுங்கடாடி அந்த நம்ம எலன் மாஸ்க் மாதிரி நிறைய விஷயத்தை பிடிங்கினே தான் பார்த்தீங்களா. எலன் மாஸ்க் எப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கம்பெனி நடத்தியும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் வெளியே அமுச்சு விட்டாங்களோ, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனியை கொடுத்துட்டாடி, வச்சுங்கடாடி, என்ன வெப்சைட் தானே வேணும் உங்களுக்கு, எடுத்துங்க சொல்லி கொடுத்துட்டாரு. கொடுத்துருக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவன் ஓனர் சொல்கிறான், வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா அந்த மும்பையில் அந்த கம்பெனி ஓனர் அவன் சொல்கிறான், நீ கிராமத்துக்கு போய் என்ன பண்ண போகிற, சும்மா தானே இருக்க போகிற, நீ வேலை பாரு, இதே வெப்சைட்டில் ஒரு வேலைக்காரனாக வேலை பாரு, ஓனராக இல்லை இப்போ கம்பெனி இப்போ அந்த வெப்சைட்
நீ வந்து இதே இதே வெப்சைட் நீ வேலை பார்க்குறியா, அது மட்டும் இல்லாமல் சம்பளம்லாம் நீ என்ன சம்பளம் வாங்கினியோ, ஓனராக இருக்கும்போது என்ன சம்பளம் வாங்கினியோ அதே சம்பளத்தை நான் தரேன். அதுக்கப்புறம் நம்ம சுப்பிரமணியம் சொல்கிறாரு, நான் எனக்கு வந்து சுதந்திரமாக இருக்கணுங்க, நான் யாருக்கு கீழே வேலை செய்ய மாட்டேன், எனக்கு சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டுக்கப்புறம் அவங்களே எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, நம்ம சுப்பிரமணியம் வேணாம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா, இது இனிமேல் எந்த வெப்சைட்டும் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைன் போட்டு கொடுத்துட்டு ஏன் எதனால் அவங்க சைன் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு வேறு வெப்சைட் ஆரம்பித்து அது பாப்புலர் ஆகி திருப்பி நம்ம கூப்பிட்டு வெப்சைட் வாங்க, ஆனால் ஒரு பயம், எங்கள் சுப்பிரமணியம் வந்து வேறு வெப்சைட் ஆரம்பித்து திருப்பி மேலே வந்துட போகிறாரு சொல்லி பயம். அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சைன் போட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்டுறாங்க. ஆனால் அமுச்சு விடும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அமுச்சு விட முன்னாடி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஃபீஸில் கேட்குறாங்க, மும்பை ஆஃபீஸில் கேட்குறாங்களாம், நீ வீட்டுக்கு போய் இப்போ நீ வேலையும் போயிடுச்சு, இனிமேல் நீ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் சொல்கிறாரு. சொன்னவொன்னே அவங்க இருக்கலாம் செம்மையாக சிரிக்கிறாங்களாம். என்னது கிராமத்தான் நீ யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறியா சொல்லிட்டு செம்மையாக சிரிக்கிறாங்களாங்க. உன்னாலாம் கிராமத்துலேருந்து யூடியூப் சேனல் நடத்த முடியுமா? அவ்வளோ வசதி மட்டும் இருக்கா? ஃபஸ்ட்டு ஒரு கேமரா இருக்கா, ஒரு மொபைல் இருக்கா, எதனா மட்டும் உருப்படியாக ஒரு விஷயம் இருக்கா? ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டெல்லாம் ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டே கிடைக்காது அதிகமாக, மினிமம் 2GB தான், 2G தான் கிடைக்குமே உங்களுக்கு. எப்படி நீங்கள் வீடியோலாம் வந்து போடுவீங்க? கிராமத்தான் உனக்குலாம் எதுக்குடா யூடியூப் சேனலில் சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்களாம். ஆனால் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இருக்கும்போது கூட அவங்க சொந்த கேட்டுக்கினே இருக்கான். கிராமத்தான் அவனுக்குலாம் இருக்கிற யூடியூப் சேனல் சொல்லும் போது அந்த வார்த்தை அந்த சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அது நல்லா ஆழமாக அவர் நெஞ்சில் பதிஞ்சிச்சு. அப்படியே கேட்டு அது நினப்பில் வந்து போதான். அந்த வழியிலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நிறைய வேலை தேடினே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் சும்மாவே இருக்கார். அவங்க சொன்னதுலேயே அப்படியே அந்த மைண்ட் செட்லேயே இருக்கார். வெப்சைட் போன அந்த இழப்பு அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன கஷ்டத்துலேயே இருக்கார். கரெக்டாக 2018 என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா வருது, நம்ம ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலாமே சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாரு. ஏன் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் ஒரு பாட்டி செம்மையாக ஹிட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட் தமிழ்நாடு கூட ஒரு பெரிய தாத்தா பார்த்தீங்கன்னா ஹிட்டாக இருக்கார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சமையல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து செம்மையாக போகும். அதனால சமையல் நம்ம வீடியோ ஒரு குக்கிங் சேனல் நம்ம ஆரம்பிக்கலாம், ஒரு வில்லேஜ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தாவும் பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா பேர் பார்த்தீங்கன்னா பெரிய தம்பி. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு இந்த காது குத்துலாம் பார்த்தீங்கன்னா சமைப்பார். அவரும் ஒரு சமையல் மாஸ்டர் தான். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண வந்து இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண பார்த்தீங்கன்னா அவரும் வராரு. வில்லேஜ் குக்கிங் சேனல் சொல்லிட்டு ஒரு சேனலை பார்த்தீங்கன்னா 2018 ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 8 மாதம் தொடர்ந்து வீடியோ போடுறாங்க. நிறைய வீடியோ போடுறாங்க. கஷ்டப்பட்டு நிறைய வீடியோ போடுறாங்க. வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தானா, எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆசை தானா, ஒரு 1000 வியூஸை கண்ணில் பார்த்துட முடியாதா சொல்லிட்டு அவ்வளோ ஏக்கமாக. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஏக்கம், அதாவது என்ட்ரி லெவல் யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் எனக்கே எடுத்துங்களேன், ஒரு 1000 வியூஸை கண்ணில் பார்க்க முடியாது சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆர்வம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்போ சுப்பிரமணியம் மனசில் என்ன தோணுதுன்னா, அந்த மும்பை கம்பெனியில் சொன்னாங்க பார்த்தீங்களா, கிராமத்தை அவங்களுக்குலாம் இதில் யூடியூப் சேனல் நல்லா சாதிக்க முடியுமா அதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்களே, அப்போ அதுதான் வந்து போகுது. அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறார், நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் யூடியூப் சேனலில் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் மனசில் ஒன்று வருது. என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுறது ரொம்ப அடக்குழக்கமாக பண்ணுறோம். நம்ம வந்து பண்ணுறது வந்து ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப இதுவாக சைலண்ட்டாக பண்ணுறோம். அது வந்து நம்ம மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம பண்ணுவோம், கிராமத்தாலாம் எப்படி இருப்பான், நல்லா அப்படியே பயங்கரமாக ஃபன்னாக பண்ணோம் சொல்லிட்டு நடந்து போனால் என்ன பண்ணுவான், நண்டு பிடிப்பான், மீன் பிடிப்பான், அதெல்லாம் அப்படி வீடியோவாக போடுவோம். என்னென்ன பண்ணுவோம், ஒரு கிராமத்தில் பண்ணுவோனோ அதெல்லாம் அப்படியே வீடியோவாக போட்டு விடுவோம் சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஈசல் நிறைய இருந்தால் ஈசல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பனியனோட லிங்கியோட பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை எப்படி இருப்பானோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைலில் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஈசலை பார்த்தீங்கன்னா ஒரு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறாங்க. வீடியோ போடும்போது அப்படியே வியூஸ் 24, 30 அதான் பயங்கரமாக போகுது வியூஸு. போகும்போது அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, கிராமத்தானா வந்து சரி நம்ம வீடியோ வந்து நடிக்க தேவையில்லை, நம்ம வந்து என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே போட்டால் போதும்னு சொல்லிட்டு அப்படியே ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒரே நாள் 25,000 வியூஸ் போச்சுல, போனதுக்கப்புறம் செம்ம மோட்டிவேட் ஆகிடுச்சில்ல, எல்லாமே செம்ம மோட்டிவேட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போட்டுனே இருக்காங்க. டெய்லியும் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கினே இருக்காங்க. என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, செம்மையாக ஃபேமஸ் ஆகிறாங்க, நிறைய வியூஸ் போகுது, நிறைய சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இன்க்ரீஸ் ஆகும் போது இவங்களுக்கு நல்ல கேமராவும் நல்ல குவாலிட்டியான நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா,
நம்ம சுப்ரமணியம் போய்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாரு, எப்படி வந்து நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டியாக நம்ம வீடியோ எப்படி யூடியூப்பில் கொடுக்கலாம், எப்படி நம்ம நல்லா எடிட்டிங் பண்ணலாம் சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாரு. ஆனால் நான் நிறைய பேர் சொல்கிறாங்களாம், நீ பேசாமல் கிளாஸ் போயேன், கிளாஸ் போய் கற்றுக்கேன் சொல்கிற மாதிரி சுப்ரமணியம் சொல்கிறாராம். கிளாஸ்லாம் போனால் சுதந்திரமாக இருக்க முடியாது, இப்படி தான் நம்ம பாட்டு பண்ணுவோம், அது செம்மையாக வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக, அதாவது சினிமாவுக்கு ஈடி கொடுக்குற மாதிரி பயங்கரமாக எடிட்டிங் பண்ண பற்றிக்கலாம் பயங்கரமாக எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவர் ஒரே நோக்கம் என்ன தெரியுமா, இந்த கிராமத்தானா யாருன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே காமின்னு சொல்லிட்டு நோக்கமே அதுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, தொடர்ந்து வீடியோ போடணுங்கன்னா செம்மையாக ஃபேமஸ் ஆகிறாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா கேமராமேன் யார், கேமரா செம்மையாக பண்ணுறானேப்பா, கேமராமேன் யார் சொல்லிட்டு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாராம், நம்ம சேனலை பற்றி வெளிநாட்டில் அமெரிக்கா பேசணும், ஆஸ்திரேலியா பேசணும், மலேசியா பேசணும், நம்ம சேனலை பற்றி எல்லாமே செம்மையாக பேசணும். அதுக்கப்புறம் தான் நான் யாருன்னே சொல்லும் போது பயங்கரமாக எல்லாம் உலகம் ஃபுல்லாக பேசப்படுது. வில்லேஜ் குக்கிங் சேனல்லாம் எனக்கு தெரியும்ப்பா சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக பேசப்படுது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் கேட்கும் போது, கேமராமேன் யார்ப்பா செம்மையாக பண்ணுறேன், யார்ப்பா அந்த எடிட்டிங் பண்ணுறது செம்மையாக பண்ணுறமா சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்லேயே அவர் மூஞ்சை காமிச்சார் மிஸ்டர் சுப்ரமணியம். நம்ம கிட்ட ஒரு 4-5 வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பண்ணதுலேயே சுப்ரமணியோட வீடியோ தான் பார்த்திங்கன்னா செம்ம. அப்படியே ஒரு ஸ்டோரியை அப்படியே பார்க்கும்போது, நிறைய இடத்துல கேட்கும் போது செம்ம அப்படியே உடம்புலாம் பார்த்திங்கன்னா அப்படியே புல் அரிச்சு சொல்லணும். அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டாக இருந்தது ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் கிராமத்தவங்களாம் சாதிக்கவே முடியாது சொன்னாலும், அவன்லாம் தாண்டி மும்பையெல்லாம் தாண்டி அமெரிக்காலாம் தாண்டி உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி வில்லேஜ் குக்கிங் சேனல்லாம் வேறு லெவல்ப்பா அந்த சேனல்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு வேறு லெவலில் வளர்ந்துருக்காங்கன்னா வேறு லெவலில் இன்றைக்கி பேரும் புகழும் நிறைந்த செம்மையாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சொல்லிட்டு லட்சமாக சம்பாதிச்சுன்னு இருக்காங்க வில்லேஜ் குக்கிங் சேனல். அது மட்டும் இல்லாமல் இவரால் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா சொல்லி கேள்விக்குள்ள இருக்கும் போது இன்றைக்கி 15 குடும்பத்தை இவர் தான் காப்பாற்றின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போலாம் சமைக்கிறது எல்லாமே சேனலை செஞ்சு காமிச்சிட்டு அந்த சமைச்சது எல்லாமே சாப்பிட முடியாமல் இருப்பாங்களே, இந்த ஹாஸ்டலில் சாப்பிட முடியாத மக்களுக்கு கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களாம் சாப்பாடு போடுறது, அந்த ஊர் இருக்க மக்கள்லாம் சாப்பாடு போடுறது சொல்லிட்டு அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும். இதுக்கு காரணம் சுப்ரமணியம் மட்டும் சொல்ல முடியாது, அவங்க டீம் சொல்லணும். ஏன்னா அவங்க டீம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. யாரெல்லாம் அவங்க பேர் சொல்கிறேன் பாருங்கள். தாத்தா பெரிய தம்பி முருகேஷ், அச்சான் தமிழ்செல்வன்லாம் பார்த்தீங்கன்னா சமையலில் கோல்டு மெடலிஸ்ட் தான். ஐயனார் சித்தப்பா பையன் முத்துமாணிக்கம், எல்லாமே சேர்ந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இப்போ வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் ஷிப் அவார்டு கூட வாங்கியிருந்தாங்க, பெஸ்ட்டு குக்கிங் சேனல் சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ரீசெண்டாக கூட ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாடை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு வெற்றிக்கு என்ன காரணம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, தேனிக்கிட்டேருந்து அந்த தேன் எடுக்கிறது நம்ம ரொம்ப ஈஸிங்க, ஆனால் அந்த தேனை அந்த பூலேருந்து எடுக்கிறது அந்த தேனையில் மட்டும் தான் முடியும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கேட்கும் போது எப்படி உங்களுக்கு இது மரியாதை கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா செம மோட்டிவான ஸ்டோரிங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ பண்ணியிருக்கோம், ஆனால் அதில் பண்ணதுலேயே இது செம ஸ்டோரியாக சொல்லலாம். இனிமேல் நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோ போட்டுனே வரும். அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் குக்கிங் சேனல் ஒரு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபருடைய சேனல் சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 மில்லியன் தொட போகிறாங்க. ஒரு செம்ம சேனல். அவங்க என்ன வீடியோ போடாலும் மில்லியன் வியூஸ் தாங்க போகுமே, அவ்வளோ செம்ம சேனலுங்க. ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது நம்ம டான்ஜியா ராகுல் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கீழே ட்ரிக்கல் ஐக்கான இருக்கும், கிளிக் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் நான் உங்கள் ராகுல், ஆர்ஜே ராகுல். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாழ்க தமிழ். பாய்.